ஹரஹர் மகாதேவ். இந்த நாள் இனிய நாளாகட்டும். தற்பொழுது கொல்லிமலை அடிவாரம் புளியஞ்சோலை என்ற அருமையான பசுமையான கிராமத்திலே 2 சித்தர்களுடைய சீவ சமாதி. இந்த சீவ சமாதிக்கு குரு பூஜை. இதில் ஒருவர் ஆங்கிலேயர், குயிக்பெர்ரி என்ற பெயருடையவர், இன்னொருவர் தமிழ்நாட்டுக்காரர். ஆண்டுதோறும் விமர்சையாக நடக்கக்கூடிய இந்த குரு பூஜை என்பது அளப்பரிய மக்களுக்கு பசியாற்றக்கூடிய அன்னத்தினுடைய போற்றுதலுக்குரிய தானம். இறை வழிபாடு என்பது மனதிற்கானது. இந்த இறை வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு மன திருப்தியான ஆலயம் இங்கு அமைய பெற்று நம்முடைய சதுரகிரி சுவாமிகள் அவர்களுடைய குடும்பத்தார் வசமே பல 100 வருடங்களாக பராமரிக்கப்பட்டு வருகிறது பரம்பரையாக. இந்த இடத்திலே ஒவ்வொரு இடத்திலும் சித்தர்களுடைய குரு பூஜை என்பது விமர்சையாக நடக்கும். சூட்சும வடிவத்திலே சித்தர்கள் பல அரூபங்களில் சொரூபங்களில் தங்களுடைய காட்சிகளை, உணர்வுகளை, அருளாசிகளை வெளிப்படுத்துவார்கள். ஆனால் இந்த இடத்திலே சிறிது வித்தியாசமாக அன்னத்திலே சித்தர் அருள் பாலிப்பார். அன்னலிங்கம் ஒன்றல்ல இரண்டல்ல, மலை போல் குவிக்கப்பட்ட அன்னத்தின் மீது சிவத்தை வரையப்பட்டு அந்த அன்னத்திலே சித்தர்கள் உட்கார்ந்து அருள் பாலித்து அந்த அன்னமே உணவாகி மனிதனுடைய கர்ம நோய்க்கும் உடல் நோய்க்கும் பிணி நோய்க்கும் மருந்தாக அமைகிறது. இது ஒரு அற்புதமான பொருள். ஏனெனில் தமிழ் சித்த கூற்று மருத்துவத்தின்படி உணவே மருந்து, மருந்தே உணவு என்பது. அப்படி ஒவ்வொரு ஆலயங்களிலும் தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய வைணவ ஆலயங்களிலே துளசி தீர்த்தம் வழங்கப்படுகிறது. சிவாலயங்களிலே விபூதி வழங்கப்படுகிறது. இதையெல்லாம் இறைவனை வழிபாடு செய்யும் நேரத்தில், வழிபாடு முடித்து வெளியே வந்தால் பிரசாதம் என்ற ஒன்று வழங்கப்படுகிறது. பிரசாதம் பிறருடைய சாதம். யாருடைய சாதம் அது? இறைவனுக்கு படைக்கப்பட்ட சாதம். இறைவன் அவனே. அவன் உண்டு மகிழ்ந்து அவனுடைய அருளாசி பெற்ற ஒரு துளி சாதம் நம்முடைய கர்ம வினையும், உடல் வினையும், உள்ள வினையும், வாழ்வியல் வினையும் போக்க வல்லது பிரசாதம். அப்படிப்பட்ட பிரசாதம் இங்கு அன்ன குவியலாக படையிலிடப்படுகிறது. இந்த அருமையான ஒரு நிகழ்விற்கு, அருமையான நிகழ்வு. ஏனெனில் இந்த ஊரினுடைய பெயர் புளியஞ்சோலை. புலி அஞ்சும் சோலை, புலியே அஞ்சக்கூடியது. ஏனெனில் இது மரபு வழியாக மிகப்பெரிய மலையின் மீது கீழே இருக்கக்கூடிய ஆலயம். இங்கு எல்லா மிருகங்களுடைய நடமாட்டமும் உண்டு. இந்த சோலைக்கு வரும்போது புலியை அஞ்சுகிறதாம். புலி அஞ்சும் சோலை. புலி அஞ்சுது என்றால் என்ன? எவன் ஒருவன் முழு நீர் பூசி முத்தேறும் இறைவனை நினைக்கிறானோ அவனை கண்டுபோது புலி கூட அஞ்சும். எவன் ஒருவன் இறைவனுடைய நாமத்தை தன் நாவார சொல்லார பாடுகிறானோ, வழிபாடு செய்கிறானோ அவனை கண்டு புலி கூட அஞ்சு ஒதுங்கி நிற்கும். அப்படிப்பட்ட அஞ்சும் சோலை புளியஞ்சோலை நாளடைவில் புளியஞ்சோலையாக மறுவப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட புளியஞ்சோலையில் இங்கு நாம் 2 சித்தர்களை காண வந்தோம். ஆனால் இங்கு 8000 கோடி சித்தர்களுடைய ஆற்றல்கள் நிறைந்திருக்கின்றன. மலை என்றாலே அங்கு அத்தனை ஜீவராசிகளுக்குமானது, அத்தனை சூட்சுமங்களுக்குமானது, அத்தனை சக்திகளுக்குமானது, அத்தனை வலியை தீர்க்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு மலை அடிவாரத்திலே சித்தர்களுடைய குரு பூஜையிலே நம்முடைய அகில பாரத சன் சமீதியினுடைய தமிழ்நாடு பிரதேஷ் பிரமுக ஆகிய கருடானந்த சரஸ்வதி மகாராஜா அவர்கள் வருகை தந்துள்ளார். அகில பாரத சன் சமீதியினுடைய பொதுச் செயலாளராக அடியன் அண்ணாமலை சித்தர் உள்ளேன். எங்களுடைய அகில பாரத சன் சமீதியினுடைய ஈரோடு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக பைரவ சுவாமிகளும் அவருடைய சிஷ்யர்களும் வந்திருக்கிறார்கள். அதே போல கேரள மாநிலத்தினுடைய அகில பாரத சன் சமீதியினுடைய பிரதேஷ் பிரமுக் சுவாமி தண்டி
கிருஷ்ணானந்த சரஸ்வதி மகாராஜும் அவருடைய உதவியாளர் வந்திருக்கிறார்கள். இதே போல் இந்த குரு பூஜையிலே ஒவ்வொரு ஆண்டும் குருமார்களுக்கு சேவை செய்யக்கூடிய சதுரகிரியாருடைய உடன்கூட இருக்கக்கூடிய நம்முடைய ஐயா பழனிவேல் இருக்கிறார்கள். இது ஒரு அற்புதமான தருணம். சித்தர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நாளொன்று போதாது, நாளொன்று போதாது. சித்து என்றால் என்ன? உயிர் இருந்தால் அது சிவம், உயிர் இல்லையேல் அது சவம். உயிர் இருந்தால் அது சித்து, உயிர் இல்லையேல் அது செத்து. ஒரு செடிக்கு போதுமான உரம் இருந்தால் அது உயிரோடு இருக்கும், இல்லையெனில் செத்து போகும். ஒருவனுக்குள்ளே உள்ளே சித்து இருந்தால் அவன் உயிரோடு இருப்பான், இல்லையெனில் அவன் செத்து போவான். பஞ்சபூத தத்துவங்களும் 6 ஆதாரங்களும் அஷ்டமா சித்திகளுமான 8 வகை சித்திகள் எல்லோர் உடம்பிலும் உள்ளது. அதை வெளிக்கொண்டு வருவதற்கும் வெளிக்கொணர்வதற்கும் ஒரு அருமையான குரு தேவை. எவர் ஒருவருக்கு குரு வாய்க்க பெற்றாரோ அவர் தன்னுள் இருக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவங்களையும் 6 ஆதாரங்களையும் 8 வகையான சித்துக்களையும் அறிய பெறலாம். அனிமா, லகிமா, மகிமா, பிராப்தி, பிரத்யங்கரா, ஈசாத்துவம், வசித்துவம் என்று சொல்லக்கூடிய 8 வகையான சித்துக்கள் ஒன்றிலிருந்து அதற்கு நேரெதிராக மாற்றுவது. மலை பறக்கும், பறக்கும் காகிதம் பாறையாக மாறும். ஒன்றிலிருந்து ஒன்றை மாறுபட்டு செய்வது சித்தர்களுடைய ஒரு அற்புதமான கலை. இந்த உலகத்திலே மனிதனுக்கு மருத்துவம் கண்டவர்கள் சித்தர்கள். மனிதனை மகத்துவமாய் மாற்றியவர்கள் சித்தர்கள். மனிதனும் மகேஸ்வரன் ஆகலாம். எப்படி ஆக முடியும்? தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறிந்தால் தன்னை தானே அர்ச்சிப்பானே என்ற திருமூலர் வார்த்தைக்கு ஏற்ப தன்னுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல்கள் எது என்பதை அறிவதற்கு சித்தர்கள் கட்டாயம் தேவை. அந்த சித்தர்களை அறிவதற்கு குருமார்கள் தேவை. அப்படி எமக்கு வாய்க்கப்பட்ட குருமார்கள் பலவித விடயங்களை சூட்சும வடிவத்திலும் சரீர வடிவத்திலும் ஆனந்த வடிவத்திலும் போதித்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் காட்டிய அந்த சூட்சும பாதையும் அறிவு பாதையும் ஆற்றல் பாதையும் சித்து பாதையிலே இது நாள் வரை நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதரிடத்திலே சக்தி இருக்கிறது. என்ன வகையான சக்தி? ஒரு பொருளை தூக்கக்கூடிய சக்தி. அது மனிதனுடைய தன்மை. ஒரு பொருளை இன்னொருவருக்கு கொடுக்கக்கூடியது, அது மனிதனுடைய தன்மை. இந்த இரண்டுமே கை வேலை செய்யாது, கண்ணில் வேலை செய்யக்கூடிய சித்தர்களுடைய சூட்சுமம். கண் பார்த்தால் அசையும், கண் பார்த்தால் பொருள் மாறும். ஏனெனில் இங்க இருக்கக்கூடிய மரங்களை பாருங்கள், சுற்றி இருக்கக்கூடிய மரங்கள் எத்தனை பசுமையான சோலைகள் இவை யாவும். எத்தனை பெயருள்ள செடிகள் எத்தனை பெயருக்கு தெரியும்? ஒவ்வொரு செடிக்கும் உள்ள மருத்துவம் யாருக்கு தெரியும்? சாதாரணமாக இங்கு ஒரு மரத்தின் மீது ஒரு சிறு கொடி படர்கிறது. சிறு கொடி படர ஒரு பெரும் மரம் தேவை. அந்த சிறு கொடி மெல்ல மெல்லமாக படர்ந்தால் அந்த மரம் முழுவதையுமே ஆக்கிரமித்து விடும். மரத்தினுடைய தன்மையை வெளியே தெரியாது. ஒன்று இன்னொன்றின் மீது படர்ந்து தன்னை உயர்த்தி கொள்கிறது. செடி கொடியாகி கொடி மரத்தை எப்படி ஆட்கொள்கிறதோ, ஒருவன் குருவை பிடித்தால் அவன் செடியாக இருந்தாலும் மரமாக உயரலாம். இதுவே சித்தர்கள் கண்டது. செடி கொடியாகி கொடி மரமாகலாம். அப்படி மரமாக கூடிய ஒரு ஆற்றலையும் ஒரு அற்புதத்தையும் நிகழ்த்தக்கூடியவர்கள் குருமார்கள். குருமார்கள் பல வடிவம் உண்டு. குருமார்கள் இப்படித்தான் வருவார்கள் என்று நாங்கள் எங்களுக்கு இறைவன் கொடுத்த காஷாயமும் உடலும் அமைப்பும் முகமும் இது மட்டுமே குரு என்று சொல்ல முடியாது. பல சூட்சும வடிவங்கள். அழுக்கான வேகமாக இருக்கலாம், குளிக்காத உடலாக இருக்கலாம், அல்லது கூறு போட்டு சுடுகாட்டின் ஓரத்தில் படுத்துக் கொண்டு இருப்பவராக இருக்கலாம், அல்லது ஓலைப்பாயில் ஒருங்கிக் கொண்டிருப்பவராக கூட இருக்கலாம். ஒரு இடத்திலும் ஒவ்வொரு வகையான ஞானம் உள்ளது. அந்த ஞானத்தின் தன்மையை வெளிக்கொணர்வதுதான் குருமார்களுடைய தன்மை. ஒவ்வொருவருக்குள்ளும் புதைந்துள்ள ஞானத்தை
வெளிக்காட்ட வேண்டும் என்பது ஒரு அற்புதமான தன்மை. இங்க எங்களுடைய ஐயா சத்தியமங்கலத்தை சேர்ந்த செந்தில் சுவாமிஜி அவர்களும் அம்மையார் மாதாஜி அம்மையார் அவர்களும் வந்திருக்கிறார்கள். இவர்கள் சத்தியமங்கலத்திலே ஒரு அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே ஒரு அளப்பரிய பணி. அம்மாஜிக்கு ஒரு திருக்கோயில் கட்டி அந்த திருக்கோயிலே தினந்தோறும் அன்னதானம் வருபவருக்கெல்லாம் ஆற்றலோடு கூடிய அருள் பிரசாதத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இங்கு இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு வகையான தர்ம காரியங்களிலும் துருமுகமான காரியங்களிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் சொன்னார்கள், குருவை நீ தேடி போகாதே, குரு உன்னை தேடி வருவார். உன் பாத்திரம் சரியாக இருந்தால் அந்த பாத்திரத்திற்கு ஏற்ற உணவு கட்டாயம் கிடைக்கும். ஆகவே குருவை போற்றக்கூடிய இந்த நாளில் குருவை போற்றும், சித்தர்களை போற்றும், ஒவ்வொரு உயிர் பல்லுயிரும் இன்புற்று வாழ்க. எல்லா உயிர்களுக்கும் பசிப்பிடி நீங்கி அன்னத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்ற இந்த குரு நாளில் ஒரு சங்கல்பத்தை ஏற்று இனி வரக்கூடிய இந்த குரு பூஜையில் இன்னும் பல சுவாமிகள் அடியார்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய எங்கள் சதுரகிரி சுவாமிகளுக்கும் மட்டுமல்ல என்னுடைய அன்புக்குரிய உறவுகளுக்கும் வாழ்த்து கூறி நன்றி கூறுகிறேன்.